இந்த இரண்டு மாடல் திமுக திராவிட கட்சி தானே அவங்க முன்வைக்கிறது. ஏன் நீங்க பாஜகவே உங்கள் எதிரி போல காமிக்கிறீங்க? இந்த எலெக்ஷன்ல தமிழ்நாட்டுல திமுக அதிமுக போர் தானே அது. அதிமுக திராவிடம் சொன்னா நீங்க வக்கீலாவே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேளுங்க, அவரே சொல்லிட்டார் திராவிடம் என்னன்னு தெரியாதுட்டார். எடப்பாடியே எனக்கு திராவிடம் என்றால் என்னன்னு இந்த தெரியாதுன்ட்டார். அப்புறம் ஏன் நம்ம போய் திராவிட கட்சின்னு சொல்லுவாங்க? புரியுதா? எம்ஜிஆர் இருக்கும்போது சொல்லியிருந்தா கூட நம்ம ஒத்துக்கலாம். ஆனால் இப்போ இருக்க எடப்பாடி பழனிசாமி எனக்கு திராவிடம்னா என்னன்னு தெரியாது, செம்மொழினா என்னன்னு தெரியாது, எனக்கு ஒன்றுமே பாவம் அவர் ஒன்றும் தெரியாத போய் நீங்கள் இழுத்து கம்பார்ட்மெண்ட்டில் விடுறீங்க வேண்டியதில்லை. இல்லை கொள்கை அப்படின்னு பேசக்கூடிய தேர்தல் அது இல்லை, நிர்வாகம் சார்ந்து ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில் நிர்வாக ரீதியில் பிரச்சனைகள். சார் நீங்கள் நிர்வாகமாக இருந்தாலும் கொள்கையாக இருந்தாலும் அதிமுக இருக்கிற அடையாளம் எது? நிர்வாகத்தில் திராவிடம் இருக்கிறதா? கொள்கையில் திராவிடம் இருக்கிறதா? நீ ஒன்றும் இல்லை, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அது எவ்வளோ பெரிய நுட்பமான ஒரு பின்னடைவு எங்களுக்கு. அதுக்காக நாடாளுமன்றத்தில் எவ்வளோ பெரிய டிபேட் நடந்திருக்கு. அவ்வளோ டிபேட்டையும் தூங்கி போட்டு சோசியலி எஜுகேஷனலி பேக்வேர்டுங்கிற வார்த்தையை சோசியலி எஜுகேஷனலி பேக்வேர்டுங்கிற வார்த்தைன்னு தான் அர்த்தம் அப்படின்னு நாடாளுமன்றத்தில் தனக்கு இருக்கிற மிருக பலத்தை வைத்து அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளுக்கே உள்ளார்த்தத்தை மாற்றக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு வந்து நாங்கள் அதை தடுத்துருக்கிறோம். நாங்கள் எங்கே நிற்கிறோம்? இடபிள்யூஎஸ் இருக்குது. நீங்கள் நல்லா கவனிங்க. நாடாளுமன்றத்தால் இயற்றப்பட்ட பொருளாதார பின்தங்கியவர்கள் என்கின்ற அந்த கொள்கையை தமிழ்நாடு சட்டமன்றம் நிராகரிக்கிறது என்றால் தமிழ்நாடு சட்டமன்றம் எங்கே இருக்கிறது, நாடாளுமன்றம் எங்கே இருக்கிறது? இந்த மோதல் நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்துக்குமான மோதல் அல்ல. இந்த மோதல் திராவிடத்திற்கும் ஒன்றியத்திற்குமான மோதல். அதனால தான் தொடருதுன்னு சொல்றேன். அப்ப இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று மக்கள் விரும்புவார்கள். இல்ல இப்போ அதே போன்று வேற போர்சஸும் வந்து அதே பாஜக எதிர்ப்புங்கிறத முன்னிலைப்படுத்தும் போது அப்படி இருக்கும்போதும் திமுகவை தான் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. யாராவது பிஜேபி எதிர்ப்பை முன்னிலைப்படுத்துகிற போது அவர்களுக்கு இருக்கின்ற செயல் திட்டங்கள் என்ன? நாங்க இந்தந்த காரணிகளில் இந்தந்த முன்னெடுப்புகளில் பிஜேபியினுடைய கொள்கையை ஒப்புக்கொள்ள மாட்டோம் சொல்லுங்க. 1 2 3 சொல்லுங்க. மாநில சுயாட்சியா, இந்தி திணிப்பா, சமஸ்கிருத திணிப்பா, இல்ல இடபிள்யூஎஸ்ஸா, விஸ்வகர்மாவா, என்னன்னு சொல்லுங்களேன். நீட்டா என்னன்னு சொல்லுங்களேன். எத்தனையோ பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு எங்களுக்கு மாறுபடுவதற்கு. நாங்கள் மாறுபட்டு இருக்கிறோம். இதே புள்ளிகளில் மற்ற இயக்கங்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் எந்த புள்ளியில் நாங்கள் 8 புள்ளியில் மாறுபட்டு நிற்கிறோம்னா 2 புள்ளியில் மாறுபட்டு நிற்கிறாருன்னு சொல்லுங்க. கண்டு கட்டினவர்கள் யாருமே இல்லையே. அதனால இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று வெகுஜன மக்கள் விரும்ப வேண்டும். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.